சென்னை விருகம்பாக்கத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட முக்குளத்தோர் புலிப்படை கட்சி நிர்வாகி வெங்கடேசனின் உடல் வைக்கப்பட்டுள்ள கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அக்கட்சியின் தலைவர் கருணாஸ் வருகை தந்துள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்போம். வினோத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கடந்த வியாழக்கிழமை அன்று சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தன் நண்பர் அழைத்ததன் பேரில் வந்த வழக்கறிஞர் வெங்கடேசன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இருப்பது குறித்து நேற்று மாலை அப்பகுதியில் வசிப்பவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விரைந்து சென்று கதவை திறந்து பார்த்தபோது தலை மற்றும் முகங்களில் பலத்த வெட்டு காயங்களுடன் வழக்கறிஞர் வெங்கடேஷ் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்ததை அடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு சென்னை கே நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ என்ற அரசு மருத்துவமனை உடற்கூறு ஆய்வகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரேத பரிசோதனை அது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முக்குளத்தூர் புலிப்படையுடைய தலைவர் கருணாஸ் சற்று முன்னதாக வெங்கடேஷ் என்பவருடைய பிரேதம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடற்கூறு ஆய்வகத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய சக நண்பர்களிடம் என்ன நடந்தது என்பது குறித்து கேட்டறிந்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் அவர் இதுக்கு முக்குளத்தூர் புலிப்படை தேவர் என்ற அமைப்பில் அவர் ஒரு மூத்த நிர்வாகியாக இருந்ததாகவும் அவரிடம் நேரடியாக இது குறித்து கேட்டறிந்த போது இதற்கு முன்னதாக இந்த பொறுப்பில் இருந்ததாகவும் தற்போது இல்லை என அவர் ஒரு கூறியிருக்கக்கூடிய நிலையில் அங்கு கொலை செய்யப்பட்ட வெங்கடேசனுடைய உடல் பிரேத பரிசோதனை நடந்து வருகிறது. இதையடுத்து அவரது மனைவியிடம் பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வெங்கடேசனின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் அவரது மனைவி வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று மாலை அவரது உடல் பிரேதம் இன்று நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி வினோத், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.